விஜயின் கடைசி படத்தை இயக்க முடியாது என கூறிய இயக்குனர். காரணம் என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தளபதி விஜய் தற்போது அரசியலில் களமிறங்கி உள்ளார். இதனால் சினிமா வாழ்க்கையில் இருந்து வெளியேற போவதாக அறிவித்துவிட்டார். தளபதி 69 தான் தன்னுடைய கடைசி படம் என அவர் கூறியுள்ள நிலையில் அப்படத்தை இயக்குனர் வினோத் இயக்க KVN நிறுவனம் தயாரித்து வருகிறது. இப்படம் துவங்கிய நேரத்தில் இருந்தே இது தெலுங்கில் வெளிவந்த பகவத் கேசரி படத்தின் ரீமேக் தான் என கூறப்பட்டது. சமீபத்தில் பகவத் கேசரி படத்தில் இடம்பெறும் ஒரு காட்சியை தளபதி 69 படமாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் கடைசி படம் ரீமேக்கா இல்லையா என்பது குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. நடிகர் விஜய் பகவத் கேசரி திரைப்படம் 5 முறை பார்த்தாராம். அதன் பின் அப்படத்தின் இயக்குனரான அனில் ரவிபுடாவை அழைத்து தன்னுடைய கடைசி படமாக அனில் ரவிபுடா படத்தை ரீமேக் செய்து இயக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் ரீமேக் படத்தை இயக்க முடியாது என விஜயின் கடைசி படத்தை இயக்கும் வாய்ப்பை இயக்குனர் அனில் ரவிபுடா நிராகரித்துள்ளார். இதனை VTV கணேஷ் சமீபத்தில் புரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் வெளிப்படையாக கூறியுள்ளார். இதன் பின் பேசிய இயக்குனர் அனில் ரவிபுடா, விஜய் சாரின் கடைசி படம் பகவத் கேசரியின் ரீமேக் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரவில்லை. அதை இந்த இடத்தில் பேசுவது என்பது சரியில்லை. விஜய் சார் மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்கிறது. அப்படத்தை இயக்க முடியாமல் போனதற்கு நேரம்தான் காரணம். கடைசி படம் குறித்து பேசியது வேறு, அங்கு நடந்தது வேறு. தளபதி 69க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என கூறினார்.